ஆரோவில்லில் பயன்பாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் இளம் தலைமுறையினருக்கு இலவசமாக சிறப்பு பயிற்சி தொழில்நுட்ப வகுப்புகளை நடத்தி வருகிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆரோவில்லில் 2004ஆம் ஆண்டு முதல் செயல்படும் ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் டெக்னாலஜி காலேஜ் எனப்படும் ஆரோவில்லில் பயன்பாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் செயல்படுகின்றது. இங்கு ஆண்டுதோறும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. எதிர்கால தொழில்நுட்பம் குறித்து தகுதியுள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. தேர்ந்தெடுக்கப்படும் 13 வயதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 3D பிரிண்டிங், 3D மாடலிங், மின்னணுவியல், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இங்கு 3D மாதிரிகளை வடிவமைத்து உருவாக்கவும் 3D பிரிண்டரில் அச்சிடவும் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் ரோபோட்டிக்ஸ் பயிற்சியில் பாதை பின்பற்றுதல், தடைகளை தவிர்த்தல், நிறங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் ஆகியவையும், ட்ரோன் பயிற்சியில் பறக்கும் முறைகள் மற்றும் கணினி பார்வை தொழில்நுட்பம் பற்றியும் கற்றுக் கொடுக்கின்றனர். தொழில்நுட்ப அறிவோடு சேர்த்து மாணவர்களுக்குள் மாற்று தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் மற்றும் நெறிமுறை நிர்வாகத்தின் அடிப்படைகள் குறித்தும் செயல்முறை அறிவையும் இங்கு நடத்தப்படும் வகுப்புகளில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இங்கு நடத்தப்பட்டு வரும் வகுப்புகள் குறித்து நமது செய்தியாளரிடம் தெரிவித்த ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் டெக்னாலஜி இயக்குனர் முனைவர் சஞ்சீவ் ரங்கநாதன் தொடர்ந்து கூறுகையில், 3D பிரிண்டிங் பற்றி பண்ணுறோம், ட்ரோன்ஸும் ரோபோட்டிக்ஸ் பற்றி பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பண்ணுறோம். இது எல்லாம் ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் வரப்போகுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்க இல்லை, இங்கே இப்போ IIT வரப்போகுது. ஸோ அதுலேயும் நம்ம அந்த மாதிரி ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் ரெடியாக இருக்கணும். மோஸ்ட்லி லிமிட்டேஷன் என்னென்னா ஸ்கில்ட் பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கில்ட் பேர் ட்ரெயின் பண்ணுறோம். AITயில் நம்ம BVOC ப்ரோக்ராம் இருக்குது. அது மூலமாகவும் இதே ஏரியாஸில் சிப் டிசைன்லேயும் சரி, ப்ரோக்ராமிங்லேயும் சரி, அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அப்போது மெஷின் லேர்னிங், AI எல்லாம் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். பயிற்சி பெறும் மாணவர்கள் இந்த வகுப்புகள் குறித்து தெரிவிக்கையில், மற்ற காலேஜில் எல்லாமே இங்கே என்ன நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தியரியாக படிப்பேன். இப்போ இங்கே இருக்கிற பசங்க காலேஜ் பசங்களோட அறிவாளி பசங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்னை விட முன்னாடியே அவங்க ப்ரோக்ராமிங்காக சரி, கேமிங் பண்ணுவாங்க, அவங்களே ஆப் டெவலப் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. எப்போயுமே படிப்புன்னு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு விசிட் பண்ணுவோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அது மூலயமா பார்த்து அங்கேருந்து தெரிஞ்சு கற்றுப்போம். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க அங்கே எப்படி வேலை செய்கிறாங்க, அதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். ஆல்சோ வாரம் எங்களுக்கு சாட்டர்டே கிளாஸஸில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம படிக்கணும், மார்க் எடுக்கணுன்ற அந்த கான்டெஸ்ட்டில் போகாமல் கொஞ்சம் எவ்வளோ நம்ம பீப்புள் கூட எங்கேஜ் ஆகிறோம், நம்ம பர்சனாலிட்டி எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலையுமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இடமா இருக்கும். எல்லாத்தையும் ரியலாக பார்க்க முடிஞ்சது. 3D பிரிண்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே ரியலாக பார்த்து அதை கற்றுக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த 1 வீக்குக்கு அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப்பும் AITயில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, டெக்னாலஜி ரிலேட்டடாக இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி 12th முடிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிக்கலாம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.